அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லோருமே டீட்டெயிலா ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 26ஆம் ஆண்டிற்கான மகளிர் கலைஞர் உரிமை தொகை, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதிதாக 1 கோடி பேர் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் இந்த வாய்ப்பு அரிதாக வந்திருக்கிறது. அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்குமா? ஏற்கனவே இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கி கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு மீண்டும் 1000 அதிகமாக கொடுக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்க போகிறது என்ற மகிழ்ச்சியான செய்தி தகவல் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த வீடியோ பதிவுல பார்க்க இருக்குங்க. சோ நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தாங்களும் பயனாளியாக சேர வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு பெண்களின் பெரும்பான்மையானோரின் எதிர்பார்ப்பு, விருப்பமாக மட்டுமே இருக்கிறதுங்க. ஏற்கனவே சுமார் 1,14,00,000 பேர் பயனாளியாக இருக்கும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு 2ஆம் கட்டமாக விரிவுபடுத்திவிட்டு அறிவித்தது. ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் 9,000 சிறப்பு முகாம்கள் நடைபெற இருக்குங்க. சோ இப்ப நாம இந்த விதமான அப்டேட்கள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிட்டு முழுமையான அப்டேட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். சோ கலைஞர் உரிமை தொகை புதிதாக, அதாவது 2025 26ஆம் ஆண்டிற்கான ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. புதிதாக 1 கோடி பேர் விண்ணப்பிக்க ஒரு வாய்ப்பு மீண்டும் அவங்களுக்கு கொடுக்கலாம். சோ 1000 ரூபாய் பாத்தீங்கன்னா மீண்டும் ஒரு சிலருக்கு கொடுக்கலாம், இல்ல அவங்களுக்கே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில அறிவிப்புகள் வந்திருக்குங்க. மகளிர் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் புதிதாக விண்ணப்பிக்க அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும். ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தங்களும் பயனாளிகளாக சேர வேண்டும் என்பதே தமிழ்நாட்டு பெண்களோட மிக முக்கியமான கருத்து. ஜூன் 4ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 9,000 சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்திருக்கிறதாக தகவல் வந்திருக்குங்க. சோ அதுல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கி கொண்டிருக்கும் குடும்ப தலைவிகளுக்கு இன்னொரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏற்றி கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ சிறப்பு முகாம்கள் நடத்த போவதாக தகவல்கள் வெளியாக்கி இது இன்னும் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கேட்டீங்கன்னா அதற்கான அப்டேட்டுமே கொடுத்திருக்காங்க. சோ 1000+ ரூபாய் கொடுக்க இந்த உரிமை தொகை மாற்ற போவதாகவும் அரசு தெரிவிச்சிருக்காங்க. இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அந்தந்த பகுதிகளில் சிறப்பு முகாம்களில் கலந்து கொண்டு இந்த திட்டத்தில் ஏற்கனவே பயனாளிகளாக இல்லாதவர்கள் கூட விண்ணப்பித்து 1000 ரூபாய் பெறத்துக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. சோ தமிழகத்துல 2025 மகளிர் திட்டத்துல விரைவில் விண்ணப்பிக்க ஒரு புதிய அறிவிப்பையும் வர இருக்குங்க. சோ ரேஷன் அட்டைதாரருக்கு பாத்தீங்கன்னா இதை அவங்க மாற்றி கொடுத்திருக்காங்க. சோ அவங்க கையில ரேஷன் அட்டை இருந்தா மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா கலைஞர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதையும் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. மக்களை இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.